வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா SUMA101 Algebra பேப்பர்ல நம்ம டாபிக் 1.2.4 ரிவைஸ் பண்ண போறோம். தட் இஸ் ரிமைண்டர் அண்ட் ஃபேக்டர் தியரம். ரிமைண்டர்னா என்ன, ஃபேக்டர்னா என்ன நமக்கு தெரியும். இதுக்கு ரிலவெண்டா என்னென்ன தியரம்ஸ் இருக்கு அண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குங்கிறத இன்னைக்கு நம்ம ரிவைஸ் பண்ணலாம். Theorem 1.2.2 remainder theorem. First remainder theorem na என்னங்கிறதுக்கான definition பார்த்துக்கலாம். If f of x is a polynomial, ஒரு polynomial கொடுக்குறாங்கன்னா then f of a is remainder when f of x is divided by x minus a. அவ்வளோதான். இது நமக்கு 2 மார்க் கொஸ்டினாவே கேட்பாங்க. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. f of x is a polynomial, ஒரு polynomial கொடுக்குறாங்கன்னா ஒரு வேரியபிள் a எடுக்கிறீங்க. அந்த வேரியபிள் கண்டிப்பாக அந்த டிவைஸராக எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா f of a is remainder. கண்டிப்பாக f of a தான் ரிமைண்டராக இருக்கும். when எப்போ f of x is divided by x minus a, அந்த வேல்யூவால் நம்ம x minus a ஒர்க் அவுட் பண்ணும்போது வர்ற ஆன்சர் தான் ரிமைண்டர் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ப்ரூஃப் பார்க்கலாமா? given f of x is a polynomial, ஒரு polynomial givenல என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கோங்க. ஸோ ஒரு polynomial நம்ம டிவைடர்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு quotient எடுக்கணும், ஒரு ரிமைண்டர் எக்ஸிஸ்ட் ஆகுமா? quotient q of x எடுத்துக்கலாம். if q of x be the quotient and r be the remainder respectively. கோட் பண்ணியாச்சு. f of x divided by x minus a, எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அது x minus a ன்னு கொடுத்துக்கலாம். then f of x equal to என்ன இருந்துக்கலாம்? x minus a into q of x plus r. நார்மலாக இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணணுமோ. இப்போ ஒரு 5 2ஆல் டிவைட் பண்ணுறீங்கன்னா என்ன வந்துருக்கலாம்? 2 வந்து நமக்கு குவாஷண்டாக வரும், ரிமைண்டர் 1. அப்போ 1 into 2 2 into 2 plus 1 இப்படி தான் எழுதுவோம். ஸோ இந்த டேர்ம் தான் நமக்கு x minus a. q of x தான் நம்மளுடைய குவாஷன் 2. அப்போ 2 into 2 ப்ளஸ் ரிமைண்டர் வேல்யூ என்ன எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதுதான் இங்கே ஆர்னு கோட் பண்ணும். ஸோ இந்த ஆர்டரில் தான் எக்ஸ்பெண்ட் பண்ணும். இது தெரிஞ்சால் தான் இப்படிலாம் நம்மளால் மாடிஃபை பண்ண முடியும். இப்போ எக்ஸுங்கிறத நம்ம ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏங்கிற ஒரு பாயிண்ட்டை தானே நீங்கள் எடுத்திருக்கீங்க இந்த இடத்துல. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வந்துருக்கலாம்? எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏங்கிறதுக்கு பதில் எக்ஸுக்கு பதில் ஏன்னு அப்ளை பண்ணால் ஏ மைனஸ் ஏ கியூ ஆஃப் ஏ ப்ளஸ் ஆர், தட் இஸ் ஏ மைனஸ் ஏ இட்ஸ் 0. அப்போ 0 ப்ளஸ் ஆர் ஆர் நமக்கு தேவையானது திஸ் இஸ் அவர் ரிமைண்டர் வேல்யூ. ஸோ இதுதான் டேரெக்டாக வருது. அப்போ எப்போ ரிமைண்டர் வேல்யூ வரும்? ஏங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான். அதை தான் இங்கே எழுதியிருக்கிறாங்க. எஃப் ஆஃப் ஏ இஸ் ரிமைண்டர் அப்படிங்கிறது இங்கே கோட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பாலினாமியல் எடுத்து ரிமைண்டர் வேல்யூ எப்படி டிஃபைன் பண்ணணுங்கிறதுக்கான ஸ்டேட்மெண்ட் அது ப்ரூஃப் இது தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 or 2 டைம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஓகே இந்த ஸ்டெப்க்கு அடுத்து இந்த ஸ்டெப் தாங்கிறது தெரிஞ்சிருக்கும். பாலினாமியல் டிவிஷனில் எப்படி எழுதணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும், அதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வருங்கிறது தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் தியரம் பார்க்கலாம். ரிமைண்டர் அண்ட் ஃபேக்டர் தியரங்கிறதா நம்மளுடைய கான்செப்ட் பேர் இன்றைக்கி பார்க்க போகிறதுல. ஸோ ரிமைண்டர் பார்த்தாச்சு. ஃபேக்டர் தியரம் 1.2.4 if a is a 0 of polynomial f of x then x minus a is a factor of f of x. ஏங்கிறது பாலினாமியலோட ரூட்டாக இருந்ததுன்னா எக்ஸ் மைனஸ் ஏ கண்டிப்பாக ஃபேக்டராக இருக்கும்னு சொல்கிறாங்க. கான்வர்ஸ் பார்ட்டும் பார்த்தீங்கன்னா if f of x minus a is a factor of f of x then a is 0 of f of x அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு 2 ப்ராப்ளம் பார்க்கலாம், நமக்கு ஈஸியாக புரியும். Find cubic equation for which 2 and 1 plus 2 root minus I are roots. ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் பார்க்கணுமா? இதுவரை நம்ம பாலினாமியல் ஒர்க் அவுட் பண்ணோம். இப்போ நம்ம தான் ஈக்குவேஷனே ஃபார்ம் பண்ணணுமா? அதோட ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 and 1 plus 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. கியூபிக் ரூட்னா என்ன அர்த்தம்? பவர் வந்து 3ல் எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ பவர் 3ல் இருக்கிறத எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாமா? சொல்யூஷன் given roots are கொஷினில் கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். 2 and 1 plus 2 root -1. ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா அந்த ரூட்டை முதல்ல கேன்சல் பண்ணுங்கள். ஸோ ரூட்டை கேன்சல் பண்ணால் என்ன வந்துருக்கலாம்? -1 ரூட் எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு சொல்லியிருக்கோமா? ஸோ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2i. இந்த மாதிரி ஸ்டெப்லாம் தெரிஞ்சால் தான் நம்மளால் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இதை திருப்பியும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாலே ஐடியா கிடச்சிரும். இப்போ நமக்கு தேவை கியூபிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷன்னா பவர் 3ல் எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்போ 3 ரூட்ஸ் முதல்ல வரணும். இப்போ 3 ரூட்ஸ் வந்துட்டா 2 ஒரு ரூட்டு, 1 + 2i 1 - 2i 3 ரூட்ஸ் நம்ம கொஷின்லேருந்து எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாமா? எப்படி எழுதலாம்? The roots of algebraic equation is 2 1 plus 2i 1 minus 2i. cubic equation ஃபார்ம் பண்ணணும். இந்த ரூட்டை x minus a ஃபேக்டரில் எழுதுங்க. அப்போ x minus 2 இது x minus 1 plus 2i இது x minus 1 minus 2i equivalent to 0. எழுதியாச்சா? இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ இந்த எக்ஸ் மைனஸை உள்ளே கொண்டு போங்க. அப்போ எக்ஸ் -1 minus 2i இங்கே எக்ஸ் -1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 2i ஆகும். இந்த ஸ்டெப் அப்படி இருக்கட்டும். இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணும்போது திஸ் இஸ் அவர் a minus b, இது a plus b இருக்கா? அப்போ a minus b a plus b இருந்ததுன்னா நம்ம என்ன எழுதிக்கலாம்? a square minus b square எழுதிக்கலாமா? ஸோ எழுதும்போது a square பதிலாக x minus whole square minus b square பதிலாக 2i square போடுவீங்க. அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, i ஸ்கொயர் பண்ணால் -1 மைனஸ் ஆஃப் மைனஸ் இந்த இடத்துல என்னவாகும்?
ப்ளஸ்ஸாக மாறும். அது ரொம்ப முக்கியம். நம்ம மைனஸ் தானே ஒரு ஃபார்முலாலன்னு போட்டுறாதீங்க. ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக மாறும். எக்ஸ் மைனஸ் 2 இங்கே எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 = 0. இப்போ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணி ஷார்ட்கட் பண்ணிக்கலாமா? So x minus 2 x square minus 2x plus 1 plus 4 equal to 0. இது x minus a whole square ஃபார்முலால எக்ஸ்பாண்ட் பண்ணி plus 4 ஓட போட்டுக்கோ. ஒரு கோட் பண்ணால் என்ன வந்திருக்கலாம்? x square minus 2x plus 5 equal to 0. இப்போ இங்கே வெளியில் இருக்கிற ஃபேக்டரையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ எக்ஸை தனியாக மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் x cube minus 2x square plus 5x. அடுத்து minus 2 எடுத்திங்கன்னா minus 2x square minus of minus plus 4x. அடுத்து minus 10 equal to 0. இப்போ இதை ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ x cube இது ஒரு minus 2x square minus 2x square ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் minus 4x square 5x plus 4x 9x கான்ஸ்டன்ட் டேர்ம் minus 10 equal to 0 which is required cubic equation. அவ்வளோதான். cubic equationனா பவர் 3ல வரணும்னு சொன்னோமா? இங்கே பவர் 3ல எக்ஸிஸ்ட் ஆயிருக்கா? திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 1.2.3. Solve the equation x power 4 plus 2x cube minus 5x square plus 6x plus 2 equal to 0. That given that 1 plus square root of minus I is a root of it. ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு ரூட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இங்கே பவர் 4ஆக இருக்கா? ஸோ பவர் 4ஆக இருந்தால் என்ன நமக்கு என்ன தெரியும்? அல்ஜிப்ரா தியரம் வைஸ் 4 ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு தெரியும். ஸோ 4 ரூட்ஸ்னால் ரிமைனிங் ரூட்ஸில் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். சொல்யூஷன். கிவன் பாலினாமியல் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. டிகிரி வந்து 4ஆக இருக்குது. அப்போ கண்டிப்பாக 4 ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். நமக்கு ஒரே ஒரு ரூட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ரூட்டை ஸ்கொயர் ரூட் ஆஃபில் கொடுத்ததுனால நம்ம 2 ரூட்டாக மாற்றிக்கலாம். 1 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 இருந்தால் -1ஓட எடுத்திங்கன்னா என்ன இருந்திருக்கலாம்? ஐன்னு சொன்னோமோ, தட் இஸ் -1ஓட வேல்யூ I ஸ்கொயர். ஸோ ரூட் எடுத்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. அப்போ 1 + I 1 - I. 2 ரூட் வந்துட்டு நமக்கு தேவை 4 ரூட்டு. 4 ரூட்டில் 2 ரூட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ இதை வச்சு முதல்ல ஒரு ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். தட் இஸ் x - 1 + I x - 1 - I. போன பாட்டு மாதிரி தான் x - 1 - I. இது x - 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஐன்னு எழுதியிருக்கோம். கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன், நீங்கள் கரெக்டாக எழுதிக்கோங்க. இப்போ இது a + b, இது a - b. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a ஸ்கொயரோட எக்ஸ்பான்ஷன் x ஸ்கொயர் மைனஸ் 2x + 1. I ஸ்கொயர் பண்ணிங்கன்னா -1. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் இந்த இடத்துல எழுதும்போது +1 ஆகும். தட் இஸ் x ஸ்கொயர் மைனஸ் 2x + 2. ரொம்ப சிம்பிள் கேல்குலேஷன் தான். ஒரு தடவை எழுதி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலி இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, நமக்கு கொஸ்டினில் பவர் 4ல் இருந்ததா, நம்ம அதை பவர் 4-ஐ ஒரு ரூட் கொடுத்துருந்ததுக்கு ரெலவெண்ட்டாக ஒரு பாலினாமியல் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் x ஸ்கொயர் மைனஸ் 2x + 2 இஸ் ஏ ஃபேக்டர் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன். இப்போ அந்த 2 ரூட்டுக்கான பாலினாமியல் இது. ரிமைனிங் 2 ரூட்ஸ் தான் நமக்கு என்ன தேவை. ஸோ அதை கேல்குலேட் பண்ணுறதுக்கு நான் வி ரைட் அந்த பாலினாமியல் கிவன் பாலினாமியல் எழுதிக்கோங்க. இப்போ வந்திருக்கிற ஆன்சர் இன்ட்டு இன்னொரு ஆன்சர் வரணும். அவ்வளோதான். இன்னொரு ஃபேக்டர் வரணும். அந்த 2 ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிவன் ஆன்சர் வரணுங்கிறப்ப நம்ம போகிற ப்ராசஸ் கரெக்டு தான். இப்போ இன்னொரு ஃபேக்டர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ணிக்கலாமா? இங்கே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து டிவைட் பண்ணிக்கலாம். வி ஃபைண்ட் அனதர் ஃபேக்டர். ஸோ x power 4 + 2x cube minus 5x square plus 6x plus 2 divided x square minus 2x plus 2. இதை எப்படி டிவைட் பண்ணுறது? நமக்கு தெரிஞ்ச மெத்தட்லேயே நம்ம புட் பண்ணலாம். x power 4 + 2x cube minus 5x square plus 6x plus 2 எழுதிக்கோங்க. இந்த ஆர்டர் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் பவர் 4ல் இருக்கா, இங்கே பவர் 2ல் இருக்குது. ஃபஸ்ட் டேர்மோட தான் கம்பைன் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும். அப்போ x ஸ்கொயர் எடுத்து எழுதலாம். ஸோ நியூமரேட்டரில் x ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ x ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x power 4 - 2x cube plus 2x square. ஃபஸ்ட்டு x ஸ்கொயர் மட்டும்தான் எழுதணும். அந்த x ஸ்கொயரால் எல்லா ஆர்டரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட் பண்ணால் 0. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா 4x cube. இந்த ஆர்டரில் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா -7x². அடுத்து ஒரு ஆர்டர் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஈவன் 6xஐ மட்டும் நீங்கள் கீழே இறக்கிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூவோட கம்பேர் பண்ணுங்கள். இங்கே இருக்கிறது 4x cube, அங்கே இருக்கிறது x². அப்போ ஒரு x இருக்கும், 4 இருக்குமா? தட் இஸ் 4x. அதை தான் அப்படி எழுதியிருக்கும். இப்போ இந்த 4xஆல் எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதணும். ஸோ 4xஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 × x³ - 8x² ப்ளஸ் 8x. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணுங்கள். x² - 2x + 2. அந்த 2ஐ இங்கே எழுதியாச்சு. இப்போ ஃபஸ்ட் ஆர்டர்னால் சேம் வேல்யூவாக தான் இருக்குது. ஸோ +1 மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமா? சேம் வேல்யூ வந்தால் +1 மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். தட் இஸ் இங்கே x² மேலே x², ரெண்டுமே கேன்சல் ஆகி ஆன்சர் 1 தான் வரும். ஸோ இந்த 1 மட்டும் இங்கே எடுத்துக்கோங்க. அப்போ 1 × that டேர்ம்ங்கிறப்ப x² - 2x + 2. ஸோ கேன்சல் பண்ணால் வர ஆன்சர் இஸ் 0. That is x power 4 + 2x³ - 5x² + 6x + 2 equal to that is value.
சால்விங் த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1. இப்போ இதோட சொல்யூஷன் தான் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இதோட சொல்யூஷன் என்னன்னு நம்ம பார்த்துட்டா ப்ராப்ளம் ஓவர். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 எடுங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு நம்ம டேரெக்டாக ஃபார்முலாவே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? அதுக்கு ஏற்றபடி எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2 இன்ட்டு a எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஒர்க் அவுட் பண்ணால் என்ன வந்துருக்கலாம்? -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 16 மைனஸ் 4 டிவைடட் பை 2. அப்போ என்ன வந்துருக்கலாம்? 16 மைனஸ் 4 12. 12 என்ன எழுதிக்கலாம்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 3 எழுதிக்கலாமா? அப்போ 2 வெளியில் எடுத்துக்கிட்டோம்னா 2√3 -4 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√3 டிவைடட் பை 2. 2வை காமனாக எடுத்துடலாமா? எடுத்துட்டிங்கன்னா -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3 பை 2. 2 கேன்சல் பண்ணுங்கள். தட் இஸ் அவர் ஆன்சர் இஸ் -2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3. ப்ளஸ் ஆர் மைனஸுங்கிறப்ப ப்ளஸில் ஒரு ரூட்டு மைனஸில் ஒரு ரூட்டுன்னு எழுதலாமா? அப்போ கொஷினை பவர் 4ல் கொடுத்துருந்தாங்கன்னா 4 ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொன்னோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ரூட் பார்த்தீங்கன்னா 1 + i 1 - i. இப்போ இருக்கிற 2 ரூட் பார்த்தீங்கன்னா -2 + √3 -2 -√3. தீஸ் ஆர் ஆல் அவர் ரெக்வயர்ட் ரூட்ஸ். 1 + r - i -2 + r -√3. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்ளத்தில் என்ன கேட்டாங்களோ அதுக்கேற்றபடி நம்ம நிதானமாக ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா x⁴ -2 x² + 5x கொடுத்துருந்தாங்க. ஸோ 4 ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னு நமக்கு தெரியும். அதை நிதானமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணாலே வி கேட் தி ஆன்சர். இன்னைக்கு கிளாஸில் நம்ம 2 ப்ராப்ளம் பார்த்தோம். 2 ப்ராப்ளத்தில் ஒன்று ரூட்ஸ் கொடுத்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோம், 2வது ஈக்குவேஷன் கொடுத்து ரூட்ஸ் பார்த்தோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம டெய்லி கிளாஸஸில் கிட்டத்தட்ட ஒரு டாப்பிக்கை தான் ரிவைஸ் பண்ணுற மாதிரி நம்ம வீடியோஸ் இருக்கும். ஒரு டாபிக் மீன்ஸ் ஒரு டெஃபினிஷன், ஒரு ரிசல்ட்டு, 1 or 2 ப்ராப்ளம்ஸ், இவ்வளோ தான் நம்மளோட டாப்பிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டெய்லி அப்டேட்டில் இருங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த நோட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா KanithaPezhai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.